குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 10/7/2025 வியாழக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆணி மாதம் 26ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 5:59க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:35 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 6:09 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று இரவு 10:47 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 2:35 வரை வணிசை, பின்பு பிற்பகல் 2:53 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:58 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 6:09 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை குல தெய்வத்தை வழிபட, குடும்ப ஒற்றுமை மேம்படும், விரதாதி விசேஷங்கள். பௌர்ணமி திதி. பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் ஸ்ரீ சந்திர பகவானை வணங்கி வருவதும், சித்ரான்னம் செய்து படைத்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் அமர்ந்து சாப்பிடுவதாலும் ஸ்ரீ சந்திர பகவானுடைய அந்த காந்த சக்தியானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு சந்திர பகவானுடைய கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறதோ, குறைபாடு இருக்கிறதோ, அவர்கள் ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவது விசேஷம். பூர்ணிமா. இந்த பௌர்ணமி நாளில் ஸ்ரீ அண்ணாமலையார், அருணாச்சலேஸ்வரர், அபித குசாம்பிகை அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாருக்கு கிரிவலம் நடக்கும். அப்படி செல்லக்கூடியவர்களுக்கு கோட்டான கோட்டி லாபங்கள். அதே போல எந்த மலை சார்ந்த கோவில் இருக்கிறதோ அங்கேயும் கிரிவலம் செய்யலாம். கிரி என்றால் மலை என்று அர்த்தம். ஆக மலையை வலம் வருவதே கிரிவலமாக போற்றப்படுகிறது. ஆக இந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான், திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வருவது விசேஷம். சமீபத்தில் நடைபெற்றுள்ளது மகா கும்பாபிஷேகம். அந்த மகா கும்பாபிஷேகத்தையொட்டி மண்டல பூஜை நடைபெறும். நேரம் இருப்பவர்கள் இந்த குரு நாளில், அதிலும் பௌர்ணமி தினத்தில் சென்று வழிபடுவது நல்லது. சித்தர்கள் வழிபாடு விசேஷம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமியை வழிபடலாம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வழிபடலாம். சாய்பாபாவை வழிபடலாம். அவர்களுக்கு ஏற்ற குருமார்களை ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகள் வணங்கி ஆராதனை செய்பவர்களுக்கு குரு கடாட்சம் பரிபூரணம், குருவருளே திருவருள். பொதுவாக வியாழக்கிழமை தினத்தில் பௌர்ணமி வருவது குருமார்களுடைய வழிபாடுக்கு உன்னதமான நல்ல பலனை தரக்கூடியது. ஆக இந்த நாள் மறவாமல் தாய் தந்தையரை வணங்குங்கள். பெற்றோர்களை வணங்கி அவர்களிடம் ஆசை பெறுவது விசேஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கணிதம் பயிலுவதற்கு ஏற்ற நாள், வாகனம் வாங்க உகந்த நாள், கிணறு வெட்ட ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:29 முதல் 2:13 வரை மேஷ லக்னம். 2:14 முதல் 4:16 வரை ரிஷப லக்னம். 4:17 முதல் 6:31 வரை மிதுன லக்னம். காலை 6:32 முதல் 8:39 வரை கடக லக்னம். 8:40 முதல் காலை 10:41 வரை சிம்ம லக்னம். 10:42 முதல் 12:41 வரை கன்னி லக்னம்.
மதியம் 12:42 முதல் 2:47 வரை துலாம் லக்னம், 2:48 முதல் 4:58 வரை விருச்சக லக்னம், 4:59 முதல் 7:06 வரை தனுசு லக்னம், 7:07 முதல் 9 மணி வரை மகர லக்னம், இரவு 9:01 முதல் 10:44 வரை கும்ப லக்னம், 10:45 முதல் 12:24 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை குரு நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவான். அவருக்குண்டான தானியம் கொண்டை கடலையாக. இந்த கொண்டை கடலையை வைத்து உணவில் பயன்படுத்துங்கள். இந்த நாள் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். தான தர்மங்கள் செய்வது நல்லது. குரு கடாட்சம் பெறவும் குருவருளே திருவருள் உங்களுக்கு கிடைக்கவும் இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பூஜை அறையில் அமர்ந்து பாராயணம் செய்யலாம். அதிகாலை பொழுது எழுந்து செய்வது இன்னும் விசேஷமானது. அல்லது குரு பகவானுக்குடைய ஓரையான 6 முதல் 7 மணி வரையிலும் நீங்கள் பாராயணம் செய்யலாம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். நவகிரக குரு பகவானையும் வழிபடலாம். மேத்தகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது இன்னும் விசேஷம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி என்பர்கள், உங்களை எவராலும் ஜெயிக்க முடியாது. மிகச்சிறந்த திறமைசாலிகள் நீங்கள். உங்களிடம் போட்டி போட்டால் மற்றவர்கள் தான் தோற்று போவார்கள். எதிலும் முன்னிலைப்படுத்த விரும்புவீர்கள். உங்களுடைய குணப்போக்கு கருணை வாய்ந்தது. பிறருக்கு நல்லது செய்வதற்காகவே அவதாரம் எடுத்தது போல உங்களுடைய செயல்கள் இருக்கும். கருணை உள்ளம் உங்களிடம் அதிகம். பிறப்பிலேயே ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் பிடிவாதமாக இருந்து எப்படியாவது முடித்து விடுவீர்கள். தலைமை பண்பு, நிர்வாகத்திறன் உங்களுக்கு இயல்பாகவே அதிகம். எந்த இடத்தில் சென்றாலும் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள். உங்களை அவமதித்தவர்களிடத்திற்கு திரும்பி கூட பார்க்க மாட்டீர்கள். இதுவே உங்களுடைய குணங்கள். நிச்சயம் உங்களுக்கு இது அதிகமாகவே பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும். காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி தலைமை ராசி, ராஜ ராசி. காரணம் சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுவதால். மிகுந்த பண்பு கொண்டவர்கள் நீங்கள். லீடர்ஷிப், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைவர் ஸ்தானத்திற்கு நீங்கள் தகுதியானவர்கள். இப்படி உங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? சந்திர பகவானை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு ஆராயப்படுகிறது. அவருடைய நகர்வுதான் உங்களுக்கு அவ்வப்போது மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சந்திர பகவான் மிக சரியாக 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் வீட்டிற்கு பயணிக்கிறார். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு மேஷ ராசியில் நடக்கும். அந்த வகையில் கோச்சாரத்தின்படி இந்த நாள் வியாழக்கிழமை பௌர்ணமி நாள். ஆணி 26ஆம் தேதி. 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், 3இல் சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையில் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம். 3க்கும் 6க்கும் அதிபதி அவர்தான். ருணரோக சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில். பூர்வ புண்ணிய பாவகத்தில் காதல், குலதெய்வம், மனசு, குழந்தைகள், பூர்வ புண்ணிய பலன், முன்ஜென்ம பலன்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை 5ஆம் வீட்டை வைத்து ஆராய்ந்தாலே போதுமானது.
அதில் செவ்வாய் பகவானோடு கேத்து பகவான் சஞ்சாரம். லாபத்தில் ராகு பகவான் சனிஷர பகவான். அதில் சனிஷர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் பேச்சுக்களின் முகாந்திரமாக சில பணத்தை சம்பாதிக்க முடியும். மிக இனிமையாக பேசுவீர்கள். உங்களை எவராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. உங்களுடைய வார்த்தைக்கு எல்லோரும் கட்டுப்படுவர், மயங்குவர். அவ்வளவு இனிமையான தேன் போன்ற ஒரு விஷயங்களாக பேசக்கூடும். உடன் பிறந்தவர்கள் முகாந்திரமாக சில நல்ல சூழல்கள் இருக்கிறது. வருமானத்தை மேம்படுத்துவீர்கள். பணத்தை சேமிக்க நினைப்பீர்கள். தேவையற்ற வீண் செலவுகள் மறைந்து போகும். பணம் தொடர்பான செயல்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சமூக அக்கறை உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. தனக்காக இல்லை என்றாலும் பிறருக்காக ஓடக்கூடியவர்கள் நீங்கள். அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். உழைப்பின் சின்னம் என்றால் அது நீங்கள் தான். எதையும் மேம்போக்காக பார்ப்பீர்கள். அது ஒன்றுதான் உங்களுடைய பலவீனம். நீங்கள் யார் என்பதை அவ்வப்போது உணர்ந்து கொள்ளுங்கள். மாணவ மாணவிகள், படிப்பு தொடர்பாக எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் அதிகரிக்கலாம். அலுவலகம் செல்லக்கூடியவர்கள் வேலை வாய்ப்புக்காக சில முயற்சிகள் எடுக்க வேண்டும். மாற்றங்கள் வரம். எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள், நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாளாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவுகள் உண்டு. மிகுந்த ஒரு எனர்ஜி உள்ளவர்களாக இந்த நாள் வலம் வருவீர்கள். சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி, குதூகலம் அதிகரிக்கும். உறவுகளால் நன்மைகள் பிறக்கும். ஏற்றங்கள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். சாதகமான வாய்ப்புகள் வரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடும். சில நன்மைகள் உங்களை நாடி வரும். சூரியன் போல நீங்கள் பிரகாசிக்க செய்வீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட இந்த வியாழக்கிழமை தினம் பௌர்ணமி நன்னாளில் ஸ்ரீ குரு பகவானுடைய அருளை நீங்கள் பரிபூர்ணமாக பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி என்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பேசுவதில் அதிக மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களில் பட்டியலில் நீங்களும் ஒருவர். பேசிய காரியத்தை சாதிப்பீர்கள். சில நேரங்களில் அந்த பேச்சுக்கே உங்களுக்கு எதிராகவும் வரலாம். உங்களுடைய வார்த்தைகள் நல்ல விதமாக இருந்தாலும் மற்றவர்கள் புரிந்து கொள்வது தவறாக கூட அமைந்துவிடும். எந்த விஷயங்களில் சுயநலமாக இருக்க வேண்டுமோ அதில் சுயநலத்தோடு இருப்பீர்கள். எந்த விஷயங்களை பொது காரியத்தோடு செய்ய வேண்டுமோ அதிலும் பொது நிலையில் இருப்பீர்கள். நல்ல அமைப்பு உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. சுக்கிர பகவானே உங்களுக்கு அதிபதியாக இருப்பது விசேஷம். அதிலும் சிவ பார்வதி தேவியினுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். ரிஷப வாகனம் உங்களுடைய ராசியின் சின்னமாக அமைகிறது. பிரதோஷ காலங்களில் அம்மையப்பர் இருவருமே ரிஷப வாகனத்தில் தான் கோவில் உள் பிராகாரத்தையோ அல்லது வெளி பிராகாரத்தையோ பிரதட்சணம் செய்வார்கள். சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்களாக கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். மிக இலகுவான குணம். கடினம் என்பது உங்களிடம் தோன்றாது. வேலை வியாபாரம் என்று வந்துவிட்டாலோ வேலை என்றாலும் வெள்ளைக்காரர்கள் தான் நீங்கள். அதில் முழு முயற்சியாகவும் ஈடுபாடோடு அவரவர்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் பௌர்ணமி தினம், குரு நாள், வியாழக்கிழமை என்பதால் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு என்ன பிரார்த்தனை செய்யலாம், எந்த தெய்வத்தை வணங்கினால் அநேக கோட்டி கோட்டி லாபம் அனுகூலம் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் ராசியிலேயே சுக்கிர பகவான், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், குரு பகவான், முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலை, சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேத்து பகவான், அஷ்டமத்தில் சந்திர பகவான். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதே போல 10ஆம் வீட்டில் ராகு பகவானும் சனிஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எப்படி அமைய போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிறருக்காக சில விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள். நல்ல தங்கமான குணம் உங்களுக்கு உண்டு. எல்லோரிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும். செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த வருமானத்தை பெறுவீர்கள். சாதாரண வேலை செய்பவர்கள், கூலி தொழில் செய்பவர்கள், அடிப்படையான ஒரு வேலைகளை கவனிப்பவர்களுக்கும் சில நன்மைகள் பிறக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களிடத்தில் கவனமாக இருங்கள். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீடு, வீடு மனை வண்டி வாகனம், இந்த பாவகத்திற்குண்டான இடத்தில்
செவ்வாய் பகவான் விரையாதிபதி அவர்தான். உங்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதியும் அவர்தான். ஆக செவ்வாய் பகவானோடு கேத்து பகவான் இணைந்திருக்கிறார். இந்த பௌர்ணமி நாளில் சித்தர் பெருமாள் வழிபாடு நல்லது. ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடலாம். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை இஷ்ட தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். கமிஷன் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து செய்தல் நல்லது. முக்கியஸ்தர்களோடு ஒத்துழைப்புகள் ஏற்படும். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். பிறருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொள்வீர்கள். ஆலோசனைகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வியாபாரம் போக்கு திருப்தியை தரும். எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது நல்ல விதமாகவே நடக்கும். முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் பிறக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனத்திற்குண்டான எண்ணங்கள் அதிகமாகும். விரயங்கள் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். பூர்வ புண்ணிய பலனை பெற ரிஷபராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடு, ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்லது. பூர்வ புண்ணியாதிபதியும் அவர்தான். உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியும் அவர்தான். ஆக புதன் பகவானை வணங்குவதோடு பெருமாளையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் சேர்த்தே வணங்கினாலும் அதற்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். புதிய நம்பிக்கை பிறக்கும் நாள். அமைதியாக இருந்து உங்களுடைய வேலைகளை கவனிப்பது நல்லது. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் உண்டாக்கும். வருமானம் கிடைக்கும். தேடிய பணம் கைக்கு வந்து சேரும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். மேன்மையாக இருப்பீர்கள். கௌரவமான நிலைப்பாடுகள் உண்டாகும். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை நிறைந்த நாள். ஆக்கம் ஊக்கம் உண்டு. தைரியமாக சில வேலைகளை முடிப்பீர்கள். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். படு புத்திசாலி நீங்கள். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை கிரகித்துக் கொள்வீர்கள். கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகம். பார்த்ததை அப்படியே செய்வீர்கள். புத்தி கூர்மை உண்டு. அறிவு, திறன், சக்தி எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றவர்களை எல்லோரையும் கவரக்கூடிய குணம் உங்களிடம் உண்டு. நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கும். பாசிட்டிவ் வைப்ஸினாலும் சில நன்மைகள் பிறக்க இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மிக அழகாக பக்குவப்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்டு செய்வீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த குணம் அதிகம். காற்று ராசி. மிக அழகாக பேசி எல்லோரையும் கவரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கோபத்தாபங்களை தவிர்ப்பீர்கள். மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள நினைப்பீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் உயர்வான நிலையே அமையும். இப்படிப்பட்ட குண அமைப்பு கொண்ட உங்களுக்கு முழுமையான பலன்கள் இந்த பௌர்ணமி நாளில் தெரிந்து கொள்ளலாம். வியாழக்கிழமை தினம் குரு நாளில் பௌர்ணமி வருவது விசேஷம். ஆணி பௌர்ணமி நாள் சகல சிவ ஆலயங்களிலும் இறைவனுக்கு திருமஞ்சனம் நடக்கும். ஆணி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமானது மிக அற்புதத்தை கொடுக்கக்கூடியது. இந்த நாள் பலன்கள் என்று பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் மிக கவனமாக இருக்கக்கூடும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். வேலையில் முழுமையான பலனை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் செல்வீர்கள். வாழ்க்கையை நேர்மறையான எண்ணத்தோடு கொண்டு செல்ல நினைப்பீர்கள். வேலைகளில் சாதகமான அலுவலக சூழ்நிலைகள் உண்டு. மனதில் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் பல நன்மைகள் பிறக்கும். கூட்டாளிகள் இடத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வீட்டில் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடும். நல்ல உதவிகளை பலருக்கும் செய்வீர்கள். அங்கும் இங்குமாக செல்ல விரும்பக்கூடும். இந்த நாள் உங்களுடைய வேலை வியாபாரத்திற்காக சில இடங்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். வீட்டிற்கு லாபகரமாக வருவீர்கள். கோமாதா, குலமாதா, சகல தேவதா ஸ்வரூபினி, மனோகரமான தேவதா அமிர்த வர்ஷினி ஸ்ரீம் காமதனவே என்று வழிபடுங்கள். உதவிகள் அதிகரிக்கும் நாள். பிறருக்கும் உதவிகள் செய்வீர்கள். உங்களுக்கும் சிலர் உதவிகளை செய்யலாம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன அமைப்பு சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். புதிய தொழில் முயற்சிகள் அனைத்திற்கும் புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் மிக வலிமை உள்ளவர்களாக, பலம் பெற்றவர்களாக சாதிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனித்துதான் செய்வீர்கள்.
எந்த விதமான விஷயங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் அதனை பலமுறை சிந்திப்பீர்கள். களத்திர அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அதிபதியான ராகு பகவான் பாகியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் சிந்தித்து இருங்கள். கூட்டாளிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கும். உறவு நிலையில் நல்ல ஒரு சீரான போக்கு அமையும். தம்பதிகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும். மன ஒற்றுமையாக இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலு மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உழைத்தே முன்னேறக்கூடிய நபர்கள் நீங்கள். பிடிவாத போக்கு இருக்கும். நினைத்த காரியத்தை உடனடியாக செய்ய நினைப்பீர்கள். அல்லும் பகலும் பாராது உழைத்து முன்னேறுவதில் வல்லவர்கள் நீங்கள். முதல் பரிசு உங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். எல்லோரையும் தாய்மை குணம் போல பார்த்துக் கொள்வீர்கள். உங்களிடம் ஒரு பொறுப்புகளை ஒப்படைத்தால் அதனை மிக சரியாக முடித்து காட்டுவீர்கள். அப்படி திறமை பெற்றவர்கள் நீங்கள். நல்ல குணம், கருணையான ஒரு வடிவம் என்று சொல்லலாம். உங்கள் குடும்பத்தை நல்ல விதமாக கவனித்து செல்வீர்கள். அக்கம் பக்கத்தினரை மற்றவர்களையும் அரவணைத்து செல்வீர்கள். நல்ல ஒரு குணம் படைத்தவர்கள் கடகராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? என்ன பலன்கள் அமைய போகிறது? கோச்சாரத்தினுடைய அடிப்படையிலும் சந்திர பகவானுடைய நகர்வை வைத்து இன்றைய நாளுக்கான பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பௌர்ணமி தினம் வியாழக்கிழமை, ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக விசேஷமானது. சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், உங்களுடைய அதிபதி. அதிலும் புதன் பகவான் வக்ர நிலையிலும் இருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எதற்கு எப்படி பேசினால் வேலை நடக்குமோ அப்படித்தான் பேசுதல் வேண்டும். அதே போல அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அதிலும் அவர் வக்ர நிலையில் சனி பகவான். சுக்கிர பகவான் லாபத்தில். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் தனியும். மீன் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். குடும்பத்தை அனுசரித்து செல்வதுதான் நல்லது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். குடும்ப நபர்களிடத்தில் நல்ல பேர் வாங்குவதே அவ்வளவு பெரியதாக அமையும். சில நேரம் கருத்து மோதல்கள் வரலாம், கருத்து வேறுபாடு ஏற்படலாம். உங்கள் வார்த்தைகளை மற்றவர்கள் கேட்காதபடி கூட இருக்கலாம். ஒரு சில நேரம் கோபத்தன்மையாகவும் பேசிவிடுவீர்கள். அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. உங்களுக்கான பலவீனம் என்றால் பிறர் மீது அதிகமாக நம்பிக்கை வைப்பது, ஆசை வைப்பது. யாரையும் அதிகமாக நம்பி ஏமாறாதீர்கள் கடகராசி அன்பர்களே. ஆசா பாசம் எல்லாவற்றையும் அளவோடு உங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் நல்லது. தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க பல சூழ்நிலைகள் இருந்தாலும் கடனை வாங்கிதான் தொழில் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பீர்கள். யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவலாம். நட்பு வட்டாரங்கள் உதவி செய்யலாம். மனதிற்கு பிடித்தது போல சில காரியங்கள் நடக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் அவர்களுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மூத்த சகோதரி 11ஆம் வீடு சுக்கிர பகவான் இருப்பதால் அவர்கள் முகாந்திரமாக உங்களுக்கு லாபம் வரும். அந்த இடம் என்பது லாபத்தை சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வெளி வட்டாரங்களிலும் நல்ல பேச்சு தன்மை இருக்கும். உங்களை பற்றி 4 பேர் நல்ல விதமாக பேசுவார்கள். சுற்று வட்டாரத்திலேயே உங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும். அடையாளப்படுத்தப்படுவீர்கள். உங்கள் பேர் சொன்னாலே எல்லோருக்கும் தெரியும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்வதே மிக மிக நல்லது. பேச்சு சாதுரியம் இருந்தாலும் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். வேலையாட்களிடத்தில் அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். அமைதியாக ஓய்வாக இருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவின் மீதான எண்ணங்கள் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். உணவு சார்ந்த தொழில் நடத்துபவர்கள், தானிய கிடங்குகள் வைத்திருப்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள் எல்லாம் கொஞ்சம் பக்குவமாக இருத்தல் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி. அவரே உங்களுக்கு விரயத்தில். கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும். பெரியவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தந்தையினிடத்தில் வீண் பேச்சுக்களும் வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. மாணவர்கள் தந்தையை விட்டு விலகி இருப்பார்கள் அல்லது ஹாஸ்டல், பிஜி சார்ந்த நிலைகளில் இருக்கக்கூடும். ஏதாவது பெரியவர்களுக்கு இருப்பீர்கள்.
பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக அமையும். பெரிய அளவில் சிந்திப்பீர்கள். தீராத பிரச்சனைகளை பற்றிய யோசனைகள் அதிகம் இருக்கும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும், கௌரவமாக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பல நன்மைகள் வரப்போகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். பிடிவாதமாக இருந்து சில காரியத்தை முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். எதை செய்தாலும் தாராள மனப்பான்மையோடு செய்வீர்கள். பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு உதவுவதிலும் இயலாதவர்களுக்கு கொடுப்பதிலும் கருணை தாட்சணி மிக்கவர்கள் நீங்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? பௌர்ணமி தினம். குரு கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். இதுநாள் வரையில் தடைப்பட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கும் நாள் உங்களுடைய ராசிக்கு. படிக்கக்கூடியவர்கள் மிக கவனமாகவே படித்தல் நல்லது. விரையாதிபதியான சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் காதல் சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. பேசக்கூடிய விஷயங்களில் கனிவு தேவை. 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரயத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு விரயத்தில் வக்ர நிலையில் இருக்கிறார். மிக சில விஷயங்களில் கவனமாக பார்த்துதான் செய்ய வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் வருமான சூழ்நிலைகள் உங்களுக்கு திருப்தியை தரும். முதலீடுகள் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். அது செயல்படுத்துவதற்கு காலதாமதம் ஆகல. அந்த காலதாமதங்கள் இல்லாமல் எதை நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை உடனடியாக செய்யும் பொழுது அதற்கேற்ற பலன் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்னவென்றால், பல விஷயங்களில் யோசனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்துவதில் தான் காலதாமதங்கள் இருக்கும். சிந்திப்பதை செய்வதை நீங்கள் தவிர்த்து விடுவீர்கள். அதுவே உங்களுக்கான பலகீனமாக இருக்கும். அதை பலத்தோடு எடுத்து செய்யும் பொழுது நிச்சயம் உங்களால் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அரசாங்க வேலை தொடர்பான விஷயங்களில் இழுபறியான சூழ்நிலைகள் இருக்கும். பிள்ளைகளினால் சில அலைச்சல்கள் இருக்கும். சிறு சிறு விரயங்கள் உண்டாகலாம். மறதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். கவனமாக இருங்கள். மாணவர்கள் படிப்பில் மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. வெளி இடங்களுக்கு வேலைக்காக செல்பவர்கள் கையில் கொண்டு போகக்கூடிய உடைமைகளை பத்திரப்படுத்துங்கள். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரும் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் மூலதனத்தை நீங்கள் எப்படி தயார் செய்கிறீர்கள் என்பதிலேயே உங்களுடைய கவனம் இருக்கும். கடன் அதிகமாக வாங்காமல் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் இந்த நாளில் குலதெய்வத்தை வழிபடுவது நல்லது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். தேவைக்கேற்றாற்போல் பணவரவு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். புதிய தேடல்கள் உண்டாகலாம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் விரயங்கள் இருக்கும். மிக கவனமாக சிக்கனமாக பார்த்து செய்யுங்கள். உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே அக்கறை தேவை. இந்த நாள் இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்கள். பணத்தை சேர்க்க வேண்டும் என்பதில் அதிக ஆசை மிக்கவர்கள் கன்னிராசி அன்பர்கள். வீண் செலவுகள் செய்ய பிடிக்காது. தேவைக்கு ஏற்றாற் போல் பணத்தை செலவு செய்து நல்ல சொந்த வீடு, மனை, வாகனம், வண்டி மீதான எண்ணங்கள் அதிகமாக உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இது உங்களுடைய இயல்பு. நன்றாக சிந்திக்கக்கூடியவர்கள், நட்பு வட்டாரத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட குண அமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகிறது? கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கலாம். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திர பகவான் லாபாதிபதி உங்களுக்கு சஞ்சாரம். எப்பொழுதும் வீடு பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வீட்டிற்கு உறவினர்கள் வரலாம். சொந்த பந்தங்களோடு நீங்கள் மகிழ்ந்து உறவாடுவீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். வெளிப்படையான தன்மைகள் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. விவசாயம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கும். நீருக்கு அதிபதி மனோகாரகன், மனதிற்கு அதிபதியே சந்திர பகவான். அவருடைய ஆளுமைக்குட்பட்ட நாள் தான் இந்த பௌர்ணமி தினம். இந்த பௌர்ணமி நாளில் இறை வழிபாடு செய்வது, அம்பாள் வழிபாடு மிக மிக நல்லது. கோவிலில் சென்று பால் அபிஷேகம் செய்வித்து குங்கும அர்ச்சனை செய்து வருவது நல்லது. இந்த வியாழக்கிழமை தினம் குருநாள் என்பது சித்தர்களுடைய நாளாக அமைகிறது. குரு பகவானை வழிபடலாம். மகான்கள், யோகிகள்,
ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுவது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு விசேஷம். லாபாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதிதாக இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்கிற யோஜனைகள் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதிற்கு பிடித்தது போல இந்த நாளை அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் விசேஷம் நடக்கும், சௌபாகியம் உண்டாகும். தந்தை வழி உறவுகளினால் ஆதரவுகள் உண்டாக்கும். மனதிற்கு திருப்தி ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர நிறைய வாய்ப்புகள் உண்டு. கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, தனம் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். தெளிவுகள் அதிகரிக்கும். ஜெயம் நிறைந்த நாளாக்கும். ராசிக்கான கிரக அமைப்புகள் படி உடல்நிலை நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மன வலிமை அதிகரிக்கும். தீர்க்க ஆயுள் ஆரோக்கியத்தோடு உங்களுடைய செல்வ வளங்கள் எல்லாம் சித்திக்கும். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டம் அதிகரிக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். உத்வேகம் இருக்கும். தெய்வ கடாட்சம் உண்டாக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நல்லதொரு எண்ணங்கள் தோன்றும். புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். தெய்வ கடாட்சம் உங்களுக்கு சித்திக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய பலன்கள். நியாயமாக பேசக்கூடியவர்கள் என்றால் அது துலாம் ராசிக்காரர்கள் தான். நீங்க தாங்க ரொம்பவே உண்மைக்காக பாடுபடக்கூடியவங்க. மத்தவங்களும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. தர்ம தேவதையினுடைய குழந்தைகள் என்றால் அது துலாம் ராசி அன்பர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒழுக்கம், நடைமுறை சீரா வச்சுக்கிறதும், உண்மையை பேசுறதும், நேர்மையா வாழணும் அப்படிங்கறதா உங்களுடைய கொள்கையாவே இருக்கும். பிறருக்காக செய்தே உங்களுடைய கை செவந்திருக்கும். சமூக சேவை என்றால் முன்னாடி நீங்க தான் போய் நிற்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம், தெய்வ குணம் உங்களுக்கு அதிகம் உண்டு. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, பௌர்ணமி தினமும் கூட வியாழக்கிழமை ஆணி 26ஆம் நாள். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்க போகிறீர்கள் துலாம் ராசி அன்பர்கள். உடன் பிறந்தவங்க வழியில சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. பாடம் படிக்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க மாணவ மாணவிகள். விரும்பின ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் அதிக ஆர்வம் ஈடுபாடு செய்து அதில் அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்வமாக வேலைகளில் இருப்பீர்கள். சங்கீத சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு தனவரவுகள் இருக்கும். சிங்கராக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆற்றல், சக்தி, உத்வேகம் கிடைக்கும். நேர்மறையான எண்ணத்தோடு உங்களுடைய செயல்கள் அமைகிறதுனால வருமானமும் ஓரளவுக்கு நல்ல ஒரு கைக்கு வந்து சேருங்க. எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கும். நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. நல்ல தீர்க்கமான ஞானம் உண்டு. நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாளாகத்தான் இருக்கு. எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலுமே எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருங்க. புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழறதும் நல்ல ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் இருக்குங்க. முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தபடி சில மாற்றங்கள் வரலாம். வேலை உத்தியோகங்கள்ல வேற இடங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நடக்கலாம். வருமானம் கிடைக்கலாம். பதவி உயர்வு, நல்ல ராஜபோக வாழ்க்கை அமையறதுக்கான சூழ்நிலைகள் இந்த தினம் உங்களுக்கு இருக்குங்க. தன்னம்பிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாளாக இருக்கு. மனம் தளராதீங்க. இதுவும் கடந்து போகும் நேருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மையை தரக்கூடிய கிரகம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், மிதுனம், கும்பம், சிம்மம், தனுசு. இந்த ராசிக்காரர்கள் நட்பாக இருப்பாங்க. பகை மீனம், மகரம், கடகம் பகை ராசிக்காரர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையக்கூடும். பல நன்மைகள் விளையும் நாள். ஏற்றத்தோடு இருப்பீர்கள். தெய்வ கடாட்சம் சித்திக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக இருக்கும். தீர்க்கமாக சிந்திப்பீர்கள். நல்ல அறிவு, ஞானம் கிடைக்கும். பேரானந்த பெருமகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விடுபட்டு போன வேலைகள் நடக்கும். பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் வரலாம். வேலையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தவறி போன உத்தியோக வாய்ப்புகள் மீண்டும் பெற்று அதில் நல்ல முடிவுகள் எடுத்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்று வழிபடுங்கள். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள் வியாழக்கிழமை தினம் பௌர்ணமி தினத்தில் தானங்கள் தர்மங்கள் செய்யுங்கள். அன்னதானம் செய்தால் உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை சித்திக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சுமை தாங்கிகளாக இருப்பீர்கள். வீட்டை பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். உங்களுக்கு நினைவு தெரிந்த நாட்களில் இருந்து போராடி போராடி வந்து கொண்டிருக்கிறீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களை, எப்பொழுது நமக்கு நல்ல காலம் பிறக்கும் என்கிற கேள்வி உங்கள் மனதில் வராத நாட்கள் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கடின உழைப்பாளிகள், முன்னுக்கு வர நினைப்பவர்கள், தாய்மை குணம் கொண்டவர்கள், காலபுருஷ தத்துவத்தில் அஷ்டம ஸ்தானத்தை பெறக்கூடியவர்கள் நீங்கள். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவத்தை குறிக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாமே தீர்க்கமாக இருக்க நினைப்பீர்கள். பௌர்ணமி தினம் வியாழக்கிழமை நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகிறது, பலன்கள் என்னென்ன என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. உங்களிடத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரப்போகிறது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். 2ஆம் வீட்டில் சந்திர பகவான். பௌர்ணமி தினம் என்பதால் அம்பாள் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் நல்ல விதமாக பார்த்துக் கொள்வது நல்லது. எடுத்த காரியங்களை எடுத்தபடியாக முடிப்பீர்கள். எந்த வேலைகளையும் சாமர்த்தியமாக முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் முன்னேற்றம், நல்ல தகவல் பரிமாற்றங்கள் வரும், நல்ல செய்திகள் இருக்கும். உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் நாள். வட்டாரங்கள் விரிவடையும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த நாளாக்கும். ஆரோக்கியம் சீராக்கும். உடல் நலத்தோடு மனநலமும் அற்புதத்தை கொடுக்கும். நல்ல சுறுசுறுப்பாக இந்த நாளுக்கான வேலைகளை கவனிப்பீர்கள். பணத்தை சேர்த்து வைப்பதில் அதிக ஈடுபாடு உண்டாக்கும். வருங்காலத்திற்குண்டான விஷயங்களில் நல்ல லாபத்தை பெறுவதற்காக புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். பல நன்மைகள் பெறுவதற்குண்டான நாள். மிகவுமே சந்தோஷமாக உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பீர்கள். திருப்தி நிறைந்த நாளாக அமைகிறது. மற்றவர்களோடு உங்களுக்கு இருந்த பிணக்குகள் நீங்கும். வேலை நிமித்தமாக இருந்த எதிரி தொல்லைகள் அடங்கும். போட்டிகள் குறையும். வியாபாரம் ஒரு சீரான போக்கிலேயே நடக்கப் போகிறது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கவலைகள் தீர்ந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். தேக பலம் கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷத்திற்குரிய நாளாக அமைகிறது. வேண்டிய வரங்களை பெறுவதற்கு உகந்த நாள். குலதெய்வ வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். தெய்வ கடாட்சம் சித்திக்கும். உடல் நலத்தோடு மனநலமும் சீராகும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் திருப்திகரமாக நடக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்கள். நல்ல மேன்மையான பக்குவப்பட்ட குணம் உங்களுக்கு. தலைமை பண்பு ஏற்று நடத்துவீர்கள். எல்லாருக்கும் ஒரு நல்ல குறியீடாக இருக்க வேண்டும், அடையாளமாக இருக்க வேண்டும். பிறருக்கு மத்தியில் உயர்வாக தன்னை உயர்த்தி பிடிப்பதில் கொள்கை குணம் கொண்டவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்குமே தவிர பிறரிடத்தில் கையேந்தி பழக்கம் இல்லாதவர்கள். தெய்வ குணம் உண்டு. தெய்வ கடாட்சம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. காலபுருஷ தத்துவத்தில் 9வது பாவகம் பாக்யஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அமைந்திருப்பது உங்களுடைய பிறப்புக்குண்டான லட்சணம். நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையக்கூடும். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி அதிபதி தான் குரு பகவான் இந்த நாளை முழுமையாக ஆளுகிறார். அது மட்டுமல்ல, பௌர்ணமி தினமாகவும் அமைகிறது. ஆணி பௌர்ணமி மிக மிக விசேஷம். ஒவ்வொரு மாதத்திற்கும் எப்படி ஒரு விசேஷம் அமைகிறதோ அதே போல இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, ஆணி திருமஞ்சனம், இப்படி கோவில்களில் பல சிறப்புகள், பிரம்மோற்சவ விழா, நல்ல ஒரு உற்சாகத்தோடு நடக்கக்கூடிய காலகட்டம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை முழுமையாக பார்க்கலாம். அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கிறார். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்க போகிறது? கடகம் என்பது 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் ராசியில். பிரபலமானவர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. சற்று மனக்கலை ரிப்பீட்
அவ்வப்போது சில நேரம் மனக்கவலைகள் வரும். வீண் எண்ணங்கள் தோன்றும். அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கும் பொழுது தேவையற்ற விஷயங்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். வாகன பயணங்களினால் சில மாற்றங்கள் வரலாம். வேலை செய்யக்கூடிய நண்பர்களிடத்தில் பக்குவமாக உணர்ந்து வேலை செய்தல் நல்லது. எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்கோ உங்களிடம் நெருங்காமல் இருக்க அம்பிகை அம்மன் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மிக மிக நல்லது. ஓம் எனும் பிரணவ சக்தி உங்களை காக்க அம்பிகை வழிபாடு செய்வது மிக நல்லது. சக்தி வழிபாடு அதீத நன்மையை தரும். வருமான விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். அதிலும் விவசாயம் செய்பவர்கள், உணவு தானியங்கள் விற்பனை செய்பவர்கள், ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், உணவு பொருட்களை விற்பனை செய்பவர்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். நீர் ஆதாரத்திற்கு உரியவர் சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி ராசியில் இருப்பதால் அதிகமாக தண்ணீர் செலவு செய்யாதீர்கள். சிக்கனத்தை பயன்படுத்துங்கள். சிக்கனமாக இருப்பதே உங்களுக்கு நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். சந்திப்புகள் நிகழும். புராட நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்களை தேடிக்கொண்டே செல்வீர்கள். வெளியே செல்பவர்கள் கவனித்து இருப்பது நல்லது. இந்த நாள் இறை வழிபாடு செய்பவர்களுக்கு சில நன்மைகள் நிச்சயம் சித்திக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்கள், எதையும் சாதுரியமாக சிந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். பொறுமையாக இருப்பீர்கள். நல்ல குணத்தோடு உங்களுடைய செயல்கள் இருக்கும். தெய்வ வழிபாட்டில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் நீங்கள். இறைவனை நம்பக்கூடியவர்கள். ஆக எது செய்தாலும் இறைவன் மீதான நம்பிக்கையோடு செய்வதால் உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செய்யக்கூடியவர்கள். வருவதை பார்த்துக் கொள்ளலாம் என்றில்லாமல் அவ்வப்போது செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். இதுவே உங்களுடைய நல்ல கால வளர்ச்சிக்கு அறிகுறியாக அமையும். வியாழக்கிழமை தினம் பௌர்ணமி நாள். உங்களுடைய ராசிக்கும் குணத்திற்கு ஏற்றபடி இந்த நாள் எப்படிப்பட்ட பலன்கள் சந்திர பகவானுடைய நிலைப்பாடுபடி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். மகான்கள், யோகிகள், சித்த புருஷர்களுடைய வழிபாடு சிறந்தது. ஜீவ சமாதிகளுக்கு சென்று அங்கு வழிபடுங்கள். தியானம் செய்யுங்கள். ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளுடைய வழிபாடு பல சிறப்பை தரும். நேரம் இருப்பவர்கள் அங்கு சென்று இரவு தங்கி வழிபடலாம். குரு நாள் என்பதாலும் குரு கடாட்சம் உங்களுக்கு சித்திக்க இறை பிரார்த்தனை செய்யுங்கள். அம்பிகை வழிபாடும் சேர்த்து செய்வது நல்லது. சிவசக்தி வழிபாடு அனுகூலத்தை தரும். இந்த நாள் தம்பதிகளுக்குள் அனுசரித்துதான் போக வேண்டும். களத்ரா ஸ்தானாதிபதி உங்களுக்கு விரயத்தில் 12வது வீட்டில் இருப்பதால் நட்பு வட்டாரத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். தொழில் கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். அந்த 7ஆம் வீட்டு பாவத்தினுடைய காரகத்துவம் எதெல்லாம் இருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தும். நண்பர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுகிறேன் என்று அவர்களுடைய மனதை காயப்படுத்தாதீர்கள். அவர்களால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் சீண்டி வேடிக்கை பார்க்க வேண்டாம். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால் மாற்றங்கள் இருக்கும். புதிய விஷயங்கள் கற்க வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் அலைச்சல்கள் உண்டாகும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுப்புகள் படிப்படியாக குறையும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வருமான உயர்வு ஏற்படும். மனதை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். திருமணம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வது நல்லது. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். எதை செய்தாலும் பலமுறை சிந்திக்க வேண்டிய நாள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற வீண் கவலைகள் வரலாம். கவனமாக இருங்கள்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செய்தல் நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள், அதுவே சிறப்பை தரும். இந்த நாள் உங்களுக்கு பல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எதையும் சிந்தித்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள். அதிக பக்குவம் உங்களுக்கு உண்டு. நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். எதையும் பொறுமையாக பொறுத்து செய்வீர்கள். சற்று சுயநலத்தோடு உங்களுடைய காரியங்கள் இருக்கும். காற்று ராசி என்பதால் அங்கும் இங்குமாக அவ்வப்போது சென்று கொண்டே இருப்பீர்கள். உங்களை ஒரு நிலையில் கட்டி வைக்க முடியாது. அந்தந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், அந்தந்த பாவகத்தினுடைய நிலைப்பாடு படிதான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். அதிபதி சனீஸ்வர பகவானாக இருப்பதால் எதையும் நியாயமாக நேர்மையாக செய்ய நினைப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வியாழக்கிழமை தினம் குரு நாள். இறை வழிபாடோடு சித்தர்கள் வழிபாடு, மகான்கள், யோகிகள், ரிஷிகள் வழிபாடு உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது. இந்த நாளில் தானங்கள் தர்மங்கள் செய்வது விசேஷம். சந்திர பகவானை மனதார வழிபடுங்கள். திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி செந்திலாண்டவரை வழிபாடு செய்வது மிகவுமே நல்லது. அவரே குருகாரகன், புத்திரகாரகன். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நலமாக அமைந்திட குரு பகவானை வழிபாடு செய்வது, திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை தியானிப்பது விசேஷம். வாழ்வில் நீங்கள் எதிர்பாராத பல அற்புதங்கள் நிகழும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அஷ்டவிதமான நன்மைகள் சித்திக்க, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெருக, கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு சித்திக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக விசேஷமானது. விரதங்கள் அனுஷ்டிப்பதும் நல்லது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது 6ஆம் அதிபதி உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் வீடு என்பது கடகத்தின் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார், தனுசு ராசியில். ஆக ருணரோக சத்ருஸ்தானத்தின் அதிபதி லாபத்தில் அமர்ந்திருப்பதால் சில வேலைகள் உங்களுக்கு முன்பின்னாகத்தான் நடக்கும். மூத்த அதிகாரிகளிடத்தில் மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும். அவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யாரையும் அலட்சியம் செய்யாதீர்கள். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்தால் நல்லது. சிக்கனமாக செயல்படுவதால் நெருக்கடிகள் குறையலாம். பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு மறைமுகமாக கிடைக்கும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கி முதலீடு செய்வதை முற்றிலுமாக தவிருங்கள். கும்பராசி அன்பர்களே, கடன் செலுத்த மீண்டும் மற்றொரு கடனை வாங்காதீர்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். மன நிம்மதியோடு இருக்க, மன அமைதி பெற சந்திர பகவானை வழிபட வேண்டும். பச்சரிசி கொண்டு உணவு சமைத்து தானம் செய்வது நல்லது. இணையம் சம்பந்தமான வேலைகளில் வாய்ப்புகள் கிடைக்கும். சிந்தனைகளில் புதுமைகள் ஏற்படும். வரவுகள் நிறைந்த நாளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். வீடு மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் தீர்வுகள் கிடைக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாளாக்கும். புதுமையை விரும்புவீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டும் குரு கடாட்சத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். சகல நன்மைகள் சித்திக்கும். வலிமை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எதையும் சிந்தித்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை கையாளுவீர்கள். மதிநுட்பம் அதிகம். தலைமை பண்பு உங்களுக்குண்டு. நிர்வாகத்திறன் இருக்கும். வங்கி தொடர்பான விஷயங்களில் அதிக நாட்டம், ஈடுபாடு, ஆர்வம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்துக் கொள்ள நினைப்பீர்கள். எல்லோரிடத்திலும் கௌரவமாக நடப்பீர்கள். நல்ல பண்பு கொண்டவர்கள் மீனராசி அன்பர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது குரு கடாட்சத்தோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். எல்லா செயல்களும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். சர்வ காரியங்கள் சித்திக்கும். காரணம், குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி மட்டுமல்ல, அந்த நாளை ஆளக்கூடியவரும் அவர்தான். ஆக குரு கடாட்சத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள் மீனராசி அன்பர்கள். குரு பார்க்க கோடி நன்மை.
குரு அருளே திருவருள் என்று வழிபடுங்கள். வீட்டில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். பௌர்ணமி தினமாக இருப்பதால் இயலாதவர்களுக்கு மோர் தானம் செய்வது நல்லது. சந்திர பகவானுடைய நிறம் வெண்மை. ஆக இந்த குரு நாளில் எலுமிச்சை பழ சாதம், மஞ்சள் நிற உணவுப் பொருட்கள் மற்றும் வெண்மை நிற பொருட்களை தானமாக செய்வது விசேஷம். மோர் கொடுக்கலாம், தண்ணீர் கொடுக்கலாம், தயிர் சாதம் தானம் செய்யலாம், வெண்பொங்கல் தானம் செய்யலாம். இப்படி வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்வது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது பண வரவுகள் அதிகரிக்கும், செல்வ வளம் மேம்படும், தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகத்தை கொடுக்கும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள், திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும், தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். மீனராசி அன்பர்களே, குடும்ப ஒற்றுமை மேம்படும், தடைப்பட்ட கட்டிட பணிகளை மேற்கொள்வீர்கள், உறவினர்களோடு மனம் விட்டு பேசுவீர்கள், வெளிப்படை தன்மை இருக்கும், சாதகமான சூழ்நிலைகள் அமையும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை பிறக்கும். சந்திர பகவான் உணவுக்கு அதிபதி, நீருக்கு அதிபதி, மனோகாரகன், தாய்க்குண்டான அதிபதி. ஆக சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு, பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடமான குரு ஸ்தானத்திலேயே அந்த குரு பகவானுடைய அனுகிரகமும் சந்திர பகவானுடைய அருளும் உங்களுக்கு சேர்த்தே கிடைப்பதால் இந்த நாள் அதீத நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும். தாய் வழியினால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும், மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த விதமான தடைகளோ தாமதங்களோ இருக்காது. வரவேண்டிய பணம் கைக்கு வரும், தொழில் சிறப்பாக நடக்கும், வியாபாரத்தில் நல்ல யுக்திகளை கையாளுவீர்கள். உணவு சார்ந்த தானிய பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், ஓட்டல் வைத்து நடத்துபவர்கள், தண்ணீர் பிரயோகம் செய்பவர்கள், விற்பவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல லாபம் மேல் லாபம் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். ராசிக்கான அமைப்புப்படி உடல் நலத்தோடு மனநலமும் சீராக அமையும். தேக பலம், தெய்வ பலம் கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். லாபம் மேல் லாபம் கொடுக்கும் மேன்மை நிறைந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள், உடல்நல மனநலத்தோடு ஆயுளோடு தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், அஷ்டைஸ்வரியங்கள் சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.